போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் பொது காலம் 5வது வார ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். ஆண்டவரின் பாதத்திலே நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்மை நாம் ஆண்டவரின் பாதத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மென்மேலும் உயர்த்துவார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர்
தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன்
உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் புகழ்வேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகின்றேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கின்றீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார்.
திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறோம் என்றார். அப்படியே அவர்கள் சென்று பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதைக் கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளியான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த 3 வாசகங்களிலும் ஒரு சில கருத்துக்களை ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் எசையா இறைவாக்கினர், ஆண்டவரை பார்த்து விட்டேன், நான் இறந்தொழியேன் என்று சொல்லி தன்னையே தாழ்த்துகிறார். ஆண்டவரின் பாதத்திலே அவரையே ஒப்பு கொடுக்கின்றார். அவர் ஆண்டவரை பார்த்துவிட்ட அச்சத்தினாலே, கடவுளின் அச்சத்தினாலே அந்த இடத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்தை எடுத்துக்குவோம். பவுலடியார் சொல்றாரு, திருத்தூதர்களின் கடையவன் நான் என்று சொல்கிறார். நம் அனைவருக்கும் தெரியும், புறையினத்தாரின் திருத்தூதர் என்று பவுலடியாரை கூறுகின்றோம். அவர் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற பிற்பாடு அவர் ஏராளமான மக்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவித்தார். அவர் நினைத்திருந்தால் திருத்தூதர்களை விட்டுவிட்டு அவர் மட்டும் தனியாக சென்று இருக்கலாம், அல்லது திருத்தூதர்களை விட நான் பெரியவன் என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, திருத்தூதர்களில் கடையவன், தப்பி பிழைத்த குழந்தை, தப்பி பிறந்த குழந்தை என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தியில பார்ப்போம், பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றார், என்னை விட்டு போயிருங்க, நான் பாவி, உமக்கு அருகில் இருக்க நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரின் பாதத்தில் இருக்கும் பொழுது நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும். எப்பொழுது என்னை நான் ஆண்டவரின் முன்பாக தாழ்த்துகின்றேனோ, எப்பொழுது ஆண்டவரின் முன்பாக நான் என்னையே சமர்ப்பிக்கின்றேனோ, அப்பொழுது அந்த இடத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இந்த நற்செய்தி மற்றும் முதல் வாசகம் 2ஆம் வாசகம் மட்டுமல்ல, விவிலியத்திலே பல இடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விடுதலை பயணத்திலே பார்க்கும் பொழுது மோசே சொல்கிறார், ஆண்டவர் அவருக்கு எரியும் நெற்புதிரிலே அழைத்து அவர் வந்த பொழுது அந்த இடத்துல மோசே சொல்றார், நான் ஒரு திக்கு வாயன், நான் எப்படி போய் பேசுவேன்? ஆண்டவர் சொல்றாரு, திக்கு வாயன் என்று நீ சொல்லாதே, உன்னுடைய நாவில் நான் இருப்பேன். எரேமியா இறைவாக்கினர் அவருடைய
அந்த நூலிலே பார்க்கும் பொழுது 1வது அதிகாரத்தில், நான் சிறு பிள்ளை ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே என்று சொல்கிறார். சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கு கூறுகிறார். ஆண்டவர் அங்கு பெரிய இறைவாக்கினராக அவரை உயர்த்துகிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது லூக்கா நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் மிக அழகாக சொல்கிறார், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் நினைச்சிருந்தா நான் தான் மெசியான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போயிருக்கும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அப்படி அவர் தன்னை தாழ்த்தியதுனால தான் இறைமகனே அவரிடம் திருமுழுக்கு பெற வருகிறார். எல்லாவற்றையும் மேலாக நமக்கு மிகப்பெரிய உதாரணம் லூக்கா நற்செய்தியில் கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு வந்து அந்த வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு, அன்னை மரியா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ ஆண்டவரின் அடிமை, இதோ ஆண்டவரின் அடிமை. அந்த அடிமை என்ற ஒரு வார்த்தை வெறும் சாதாரண வார்த்தை அல்ல, அதில் மிகப்பெரிய ஆழம் அடங்கி இருக்கிறது. தன்னையே முழுமையாக தாழ்த்துகின்றார். எவன் ஒருவன் ஆண்டவரின் முன்பாக தன்னை தாழ்த்துகிறானோ அந்த இடத்தில் ஆண்டவர் அவரை உயர்த்துவார். மோசேவை இஸ்ராயேல் மக்களை வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஆயனாக மாற்றுகிறார். எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவரின் வார்த்தையை உரைக்கக்கூடிய மிகப்பெரிய இறைவாக்கினராக அவரை உயர்த்துகிறார். யோவானை ஆண்டவர் தன்னை தாழ்த்தி அவருக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு உயரத்தை தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியாவை ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு உயரத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார். அதே போலத்தான் பேதுருவையும் பவுலையும் அவர்கள் தன்னை தாழ்த்தினார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்திய பொழுது ஆண்டவர் அவர்களை உயர்த்துகின்றார். அதனால தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மனிதனை பிடிப்பவனாக மாற்றுவேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்குவோம். நம்மையே நாம் தாழ்த்துகிறோமா? இல்லை, என்னை நான் உயர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன்? எனக்கு பணம் இருந்தால் போதும், பொருள் இருந்தால் போதும், செல்வம் இருந்தால் போதும், அதிகாரம் இருந்தால் போதும், எனக்கு அறிவு இருந்தால் போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நான் உயர்ந்தவன், நான் இங்கு பெரியவனாக இருக்கிறேன் என்று மனிதர்கள் முன்பாக வேண்டும் என்றால் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது நீ கடவுளை விட்டு விட்டு உன்னை நீ நம்பி உன்னுடைய அறிவையும் உன்னுடைய பொருளையும் உன்னுடைய செல்வத்தையும் நீ எப்பொழுது நினைக்கின்றாயோ உயர்த்துகின்றாயோ அந்த இடத்தில் ஆண்டவர் உன்னை தாழ்த்துவார். அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் பாபேல் கோபுரம். நான் ஆண்டவரை எட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்த மக்கள் ஆண்டவரை விட்டு அவர்களை நம்பி அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய வல்லமையும் நம்பி அவர்கள் சென்றார்கள். அங்கு ஆண்டவர் அவர்களுக்கு தக்க பாடத்தை தந்தார். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரின் முன்பாக என்னை நான் தாழ்த்துகின்றேனா? ஆண்டவரே, நான் உம் முன்பாக என்னையே தாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நீங்க மட்டும் போதும், நீங்கள் இருந்தாலே போதும், என் வாழ்க்கையில் அனைத்தும் எனக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி நான் எப்பொழுது என்னை தாழ்த்துகிறேனோ, எப்பொழுது ஆண்டவரின் பாதத்திலே என்னுடைய அறிவையும் பொருளையும் செல்வத்தையும் அனைத்தையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு நீர்தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று சொல்லி நான் இருக்கிறேனோ அந்த இடத்தில் ஆண்டவர் நம் அனைவரையும் உயர்த்துவார். அன்புக்குரியவர்களே, நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? ஆண்டவரின் பாதத்திலே என்னையே தாழ்த்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேனா? அல்லது என்னையே நான் உயர்வாக எண்ணிக்கொண்டு நான் ஆண்டவரின் பாதத்திலே இருக்கும் பொழுது என்னையே நான் கீழே இறக்கி விடுகிறேனா? இந்த நேரத்தில் திருப்பலியில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பற்ற செல்வமாகிய உம்மையே நான் தேடுகிறேன் ஆண்டவரே, நீர் மட்டுமே போதும், எனக்கு நீர் இருந்தாலே போதும் என்று சொல்லி நான் ஆண்டவரின் பாதத்திலே நம்மையே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்துவார் என்று ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாய் நேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து
நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவரின் பாதத்திலே அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர், அன்பு கொண்டவர். அவருடைய பாதத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் அனைத்தையும் நமக்கு நிறைவாக தருவார் என்று ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரின் பாதத்திலே வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களுடைய அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து பணி செய்திடவும் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்திடவும் அவர்களை நீதியின் பாதையில் வழி நடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டு உமது வார்த்தையின் வழியில் நடந்திடவும் பிறரின் மகிழ்வில் உம்மை கண்டுகொள்ளும் நல் உள்ளம் தந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தெய்வமே இறைவா, உலகிலுள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் தங்கள் நோயினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை அவர்களுக்கு தந்தருளும்படியாகவும் உமது திரு இரத்தத்தால் அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி நல்ல உடல் நலம் கொடுத்திடவும் அதன் மூலம் உம்மை மகிமைப்படுத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறை ஆட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியினர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உரிமை சொத்தான உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழவும் உமது இறையரசை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவரின் பாதத்தில் வைப்போம். எங்கள் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்த இறைவா, எங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ உமது பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை தகுந்த நேரத்தில் தக்க விதத்தில் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிறைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவநிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே அவரும் இடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வார், அவன் என்றுமே வாழ்வார். பருவம் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே வாரி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்பிற்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமைய தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே, அழகின் முழுமைய தாயே. இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமைய தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.